பவுல் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளைக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. தேவனிடத்திலிருந்து சில வெளிப்பாடுகள், சில மேன்மைகளை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளும் போது பல நேரங்களில் தங்களையும் அறியாமல் அவர்களுக்குள்ளாக ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை வந்து விடுவது இயல்பு. பல மனிதர்கள் இதிலே சிக்கி சின்னாபின்னமாகிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மை விடுவாரா? தேவன் நம்மை விடப்போவது இல்லை. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த 16வது அதிகாரத்திலே பிதாவாகிய தேவன் பேதுருவுக்கு மேன்மையான வெளிப்பாட்டை கொடுத்தார். 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அடுத்த வசனத்தில் இயேசு கூறுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு கூறுகிறார். அப்போ பிதாவினிடத்திலிருந்து ஒரு மேன்மையான வெளிப்பாட்டை பேதுரு பெற்றுக்கொண்டான். என்ன வெளிப்பாடு? இவர்தான் கிறிஸ்து என்கிற வெளிப்பாடு. இந்த இயேசுதான் மேசியா என்கிற வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு வேற எந்த சீஷர்களுக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் பேதுருவுக்கு கிடைத்தது. வேற இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்திருந்தான் யோவான் என்கிற சீஷன். அவனுக்கு தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கவில்லை. ஆனால் பேதுருவுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன? அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ளாக வந்த உடனே இயேசு என்ன செய்தார்? அவனை தட்டி கொடுத்து அந்த வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவனுக்கு சில பரிசுகளை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த பரிசுகள் என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்றார். உன்மேலே என் சபையை கட்டுவேன் என்றார். நீ பூமியிலே கட்டப்படுவது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றெல்லாம் மிகப்பெரிய பரிசுகளையும் வெகுமதிகளையும் பேதுருவுக்கு அள்ளி கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பேதுருவுக்கு வந்து அது நிமித்தமாக இயேசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த மேலான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்ட போது அவனுக்குள்ளாக ஒரு சின்ன பெருமை வந்து விட்டது. மற்ற சீஷர்கள் 11 பேரையும் பார்க்கும்போது, உங்களுக்கெல்லாம் இந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுக்கவில்லை, ஆனால் எனக்குத்தான் வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். என்னுடைய கரங்களில் தான் பரலோகத்தின் திறவுகோல்களை சாவிக்கொத்தை இயேசு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என் மேலதான் சபை கட்டப்பட போகிறது, நான் தான் அதிகாரமுடையவனாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன பெருமை அவனுக்குள்ள வந்த உடனே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். சாத்தான் அவனை பிடித்து கொண்டான், சாத்தான் அவனை ஆட்கொண்டான். எனவேதான் இயேசுவை பேதுரு கடிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று கடிந்து கொண்டான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்கவில்லை, நீ மனுஷருக்கேற்றவைகளை சிந்தித்தாயே என்று பேதுருவை கடிந்து கொண்டார். அப்படித்தான் இங்கு பவுலுக்கும் தேவன் மிகப்பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தார். என்ன வெளிப்பாடு? 3வது வானம் வரைக்கும் இவன் எடுத்து கொள்ளப்பட்டான். அங்கு மனுஷருடைய பேச்சுக்கு எட்டாததும் வார்த்தைகளுக்கு எட்டாததுமான வார்த்தைகளையெல்லாம் அவன் பேச கேட்கிறான். மிக பெரிய வெளிப்பாடுகளை பவுல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இப்ப பவுல் என்ன எழுதுகிறான்? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை, அந்த நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளுக்கு உரியவைகளை நான் நினைத்து பார்க்கும்போது, அந்த வெளிப்பாடுகளுக்குரிய மேன்மையின் நிமித்தமாக நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அப்போ உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த வெளிப்பாடுகளுக்குரிய மேன்மைகளை பவுல் நினைத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அவனுடைய இருதயம் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது, கொஞ்சம் மேட்டிமை அவனுக்குள்ளே வந்திருக்கிறது.
எல்லாரை பார்க்கிலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்ற எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார். என்னை போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்கள் யாரும் இல்லை. பேதுரு பிரதான அப்போஸ்தலனாய் இருந்தாலும், யாக்கோபு அப்போஸ்தலனாய் இருந்தாலும், அவர்களெல்லாம் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. தூதர்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் தேவன் எனக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தார் தெரியுமா என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வரும்போது இருதயம் அவனுக்குள்ளே கொஞ்சம் மேட்டிமையாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் அவன் எழுதுகிறான், அப்படி நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும்படி என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, அந்த சாத்தானுடைய முள் என்னை குட்டும் போது என்னாலே வேதனை தாங்க முடியவில்லை. தாங்க முடியாத வேதனையை நான் அனுபவிக்கிறேன். எனவே தயவாய் அந்த முள்ளை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் என்று அவன் ஜெபிக்கிறான். எத்தனை தடவை ஜெபம் பண்றான்? 3 தடவை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டான். உடனே அந்த ஜெபத்துக்கு இயேசு பதில் கொடுத்தாரா? அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து உடனே அந்த முள் அவனுடைய சரீரத்திலிருந்து எடுத்து போட்டாரான்னு கேள்வி கேட்டா, கர்த்தர் அதை குறித்து எதுவுமே பேசல. அந்த 3 முறை ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த சாத்தானுடைய தூதனா இருந்து உன்னை குட்டுகிற அந்த முள் உன் சரீரத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உன்னை குட்டிக்கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அந்த முள்ளு மாத்திரம் உன்னை குட்டலைன்னா நீ மேட்டிமை அடைந்து விடுவாய். உன் இருதயத்திற்குள்ள மேட்டிமை வந்துவிடும், உனக்குள்ள அகந்தை வந்துவிடும், அதற்கு பின்பு கர்வம் வந்துவிடும், அதற்கு பின்பு என்னுடைய கரத்திலிருந்து நீ விழுந்து போவாய், என்னுடைய சித்தத்திலிருந்து நீ வெளியே சென்று விடுவாய், நீ நரகம் சென்று விடுவாய். எனவே நீ பரலோக ராஜ்யம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக, என்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய கரங்களிலே நீ இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முள்ளை நான் அனுமதித்திருக்கிறேன். அது சற்று உன்னுடைய சரீரத்தில் இருக்கட்டும் என்று சொல்லுவது போல தேவன் அமைதியாய் இருந்து விட்டார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்மையும் அறியாமல் சில வேளைகளிலே நம்முடைய இருதயங்களிலும் மேட்டிமைகள் வருவது உண்டு, பெருமைகள் வருவது உண்டு. இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் வருவதில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார் என்று நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வருவதுண்டு. மற்ற குடும்பங்களை பார்க்கிலும் நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு அது நிமித்தமாக கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் மேட்டிமை. பாருங்கள், தேவன் எங்கள் குடும்பத்தை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். மற்ற எல்லாரை பார்க்கிலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்ற எல்லாரை பார்க்கிலும் நான் அழகா பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை எனக்கு விளங்க காண்பித்து கொடுக்கிறார். நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். மற்றவங்களை காட்டிலும் நான் அழகா பாடல் பாடுறேன், மற்றவங்களை காட்டிலும் நான் நல்லா வொர்ஷிப் பண்றேன், மற்றவங்களை காட்டிலும் நான் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல பண்றேன், நிர்வாகம் பண்றேன். நிறைய இடங்கள்ல இதே போல பெருமை. ஒரு சிலருக்கு தேவன் சிறந்த ஞானத்தை கொடுத்திருப்பார். அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப அழகா செய்வாங்க, ஞானமா செய்வாங்க, அழகா அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. அதை குறித்து அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு மேட்டிமை, சின்ன ஒரு பெருமை. வேதம் என்ன சொல்லுகிறது? பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அகந்தை அவனை மோசம் போக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவோ வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம இடத்திலே மனத்தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகள் நிமித்தமாக, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், இவைகளின் நிமித்தமாக நம்மையும் அறியாமல் சில வேளைகளிலே மேட்டிமைகள் நம்முடைய இருதயத்திலே வரும்போது தேவன் நம்மை பார்க்கிறார். ஐயோ, என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் இதே மேட்டிமை இருதயத்திலே நீடித்தால் என்னுடைய மகன், என்னுடைய மகள் நரகம் போய் விடுவாள், என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவாள். எனவே இவர்களுக்குள் மேட்டிமை வராமல் இருக்கும்படி நான் செய்ய வேண்டும். அதற்காக என்ன செய்யட்டும்? இவர்களை குட்டுகிற ஒரு முள்ளை போல பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சாத்தானுடைய தூதனாய் இருந்து அவனை குட்டுகிற முள்ளை போல ஒரு காரியம். அதே போல ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்து இல்லாவிடால் அனுமதித்து நம்மை ஒரு தட்டு தட்டி, ஒரு குட்டி
நமக்குள்ளாக மேட்டிமை வராதபடிக்கு நம்மை அவர் வலுவாமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? வலுவாமல் காக்கிறார் என்ற உடனே, ஐயோ நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னை தூக்கி அப்படியே மார்போடு அணைத்து வைத்து கொள்ளுவார், என்னை அப்படியே உள்ளங்கையில தூக்கிட்டு போயிடுவாரு, அப்படியே தோள் மேல போட்டு சுமந்து கொண்டு, ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போறது போல, ஒரு அப்பா பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல என்னை சுமந்து கொண்டு போய் விடுவார் என்று அநேகர் நினைப்பது உண்டு. சில வேளைகளில் தேவன் அப்படியும் செய்வது உண்டு, அது உண்மைதான். ஆனாலும் வேத வசனங்களை பார்க்கும்போது தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய ஊழியக்காரர்கள் வழுவி போகாமல் இருக்கும்படி, அவர்கள் சரியான பாதையிலே தொடர்ந்து நடந்து வரும்படி கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை அவ்வாறு அவர் காத்தார், வழுவாமல் பாதுகாத்தார்.